ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு chapreefitness. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சில ஹை கேலரிஸ் ஃபுட் பற்றி. அதாவது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹேண்டியாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கன்சியூம் பண்ணிடுவோம். பட் ஆனால் அது வந்து கேலரிஸ் ஓவர்போர்ட் ஆகி நமக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த ஃபுட்ஸை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டெய்லி அதை வந்து எப்படி லிமிட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து அதை உங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல் ஃபுட்டில் பேட்டர்னில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலான்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். ஹை கேலரி ஃபுட்ஸ் அப்படின்றத பற்றி ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, கோகோனட், பீனட்ஸ், இந்த மாதிரி வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸு. இதெல்லாம் வந்து ஒரு 15 to 20 கிராம்ஸ் ஹார்ட்லி நீங்கள் வந்து அளந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து வரும். பட் ஆனால் அதை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லெவலில் இருக்கும். 100 கேலரிஸ் வந்துடும். நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ரோஸ்டட் பீனட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டோன்னா வந்து நமக்கு ரொம்ப ஹேண்டியாக கையில் வந்து போட்டு சாப்பிடும்போது மஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரி. பட் ஆனால் வந்து நமக்கே தெரியாமல் ரொம்ப கேலரிஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் ஹை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரே ஒரு ப்ரெட்டு தான் சாப்பிட்றோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட்டு சாப்பிடுவீங்க. பட் ஆனால் அதுக்கு மேலே வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பீனட் பட்டர் வந்து தடவி சாப்பிடும்போது கேலரி தெரியாமல் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதோட வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து கோகனட், பீனட் சட்னி, அதே மாதிரி நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணுற சட்னிஸ், இது வந்து கேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எஸ்பெஷலாக அது திக்காக பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிடும்போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தாலில் வச்ச சாம்பார், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு க்ரீன் சேரணும்னு நினச்சிங்கன்னா கோரியாண்டர், மின்ட் சட்னி, அப்படி இல்லைனா வந்து டொமேட்டோ, இல்லைனா வந்து ஆனியன் சட்னி, இந்த மாதிரி வந்து லோ கேலரிஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னி, இல்லை கோகனட்டு, இல்லைனா வந்து பீனட் சட்னி தான் அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வாட்டரியாக வந்து தண்ணி போட்டு அதை வந்து லிக்விடேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து எடுத்துக்கலாம். பட் ஆனால் திக்காக சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கேலரி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் பன்னீர் அண்ட் சீஸு. ஏற்கனவே பீனட் பட்டருக்கு சொன்ன மாதிரி தான் ப்ரெட்டு வந்து ஒரே ஒரு ப்ரெட்டு, அதுக்கு மேலே வந்து சீஸ் டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் நிறைய போட்டு சாப்பிட்றது. அப்படி இல்லைனா வந்து பன்னீர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் லிமிட் பண்ணாமல் வந்து ஏகப்பட்டதாக சாப்பிட்றது, நிறைய பீசஸ் எடுத்து வச்சு சாப்பிட்றது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேலரிஸை வந்து ஹையாக்கும். பன்னீர் அண்ட் சீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் எடுத்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 5 to 6 க்யூப்ஸ் தான் நிற்கும் பன்னீர். சீஸும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன மெஷரிங் கப்பில் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் வரும். அது வந்து உங்களுக்கு 100 கேலரிஸ் கொடுத்துரும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்த்து லிமிட் பண்ண வேண்டியது வந்து அவசியம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நமக்கு அதுலேருந்து தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே கிடைக்கிது ஃப்ரூட்ஸ்னால தான். பட் ஆனால் வந்து எந்த ஃப்ரூட்டுமே வந்து 0 கேலரி ஃப்ரூட் அப்படின்னு இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து கேலரிஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம ஸ்நாக்ஸு ஹெல்த்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கப்பு நிறைய வந்து நம்மளோட ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஃப்ரூட்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆடடாக சாப்பிடும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத தாண்டி வந்து கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்குது. அதனால் ஃப்ரூட்ஸையும் வந்து லிமிட் பண்ணுங்கள். வெரைட்டி ஆஃப் த ஃப்ரூட்ஸு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சாப்பிட்லாம். பட் ஆனால் குவான்டிட்டி லிமிட்டட் குவான்டிட்டியில் சாப்பிட வேண்டியது அவசியம். அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயில் அண்ட் கீ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 120 to 130 கேலரிஸ் வந்துடும். 15 கிராம்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ இது வந்து நம்ம என்னென்னா டீப் ஃப்ரைடு அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கீ சேர்த்து ஸ்வீட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் நம்ம வந்து டே டு டே வந்து சப்பாத்தி தோசைக்கு வந்து போடுற அந்த ஆயில், அதுக்கப்புறம் வந்து பொரியல் தாளிக்கிறதுக்கான ஆயில், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டே டு டே யூசேஜில் நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து லிமிட் பண்ணாமல் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு கேலரி ஜாஸ்தியாகும். நெய்யும் வந்து அதே மாதிரி தான். நம்ம வந்து ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு குவான்டிட்டி மெஷர் பண்ணாமல் ஜாஸ்தியாக போடும்போது இதுவுமே வந்து கேலரியை ஹை பண்ணி விட்டுரும். அதே மாதிரி வந்து நம்ம பொரியலுக்கு ஜஸ்ட்டு கோகோனட்டு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ஆயில் ப்ளஸ் கோகோனட் எல்லாம் சேர்த்து அந்த உங்களுக்கு வந்து ஃபைபர் ரிச்சாக லோ கேலரியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஹை கேலரியாக மாறிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாமே வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். பார்த்த ஆப்ஷன் எல்லாமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்னு இல்லை, பட் ஆனால் ஒரு லிமிட்குள்ளே நம்ம வந்து கன்சியூம் பண்ண வேண்டியது அவசியம். ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
ஒரு 5 கிராம் 10 கிராம் அந்த மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான டெய்லி கேலரி லிமிட் தெரிஞ்சுட்டு அதை வந்து இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸு, நிறைய கோகோனட்ஸு, நிறைய பீனட்ஸு, நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு கம்மி பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் மோஸ்ட்லி வந்து நிறைய வந்து ஃபேட் கண்டென்ட் ஹையாக இருக்கிறதால ஃப்ரூட்ஸ் தவிர்த்து மற்ற இப்போ நம்ம பார்த்த நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பன்னீர், சீஸு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபேட்டுன்ற மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ நமக்கு நார்மலாகவே இந்த கார்பன் ப்ரோட்டீன் வந்து 1 கிராமுக்கு 4 கேலரிஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஃபேட் வந்து 1 கிராமுக்கு வந்து 9 கேலரிஸு. அதனால் இருக்கிற 3 மேக்ரோ நியூட்ரியண்ட்டில் ஃபேட்டோட கேலரி தான் வந்து ஹை வேல்யூ. அதனால் அது இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நார்மலாகவே வந்து கேலரி டென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஹை கேலரி ஃபுட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லிமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். எதுவுமே ஒதுக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி வந்து ஓவர் கன்சம்ஷனும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.